பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திலும் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் 89:33 வசனம். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அவருடைய கிருபை தான் நம்மை இவ்வளவு தூரம் நம்மை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நாம் எங்கெல்லாமோ வழுதி போயிருக்கிறோம், நம் கால்கள் இடறி போயிருக்கிறது, எங்கெல்லாமோ நாம் விழுந்திருக்கிறோம், எந்திரிக்க முடியாம தவித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் சொல்றாங்க இனி முன்னால வர முடியாதுங்கிறாங்க. அநேகர் சொல்லுறாங்க நீ பாவத்துக்குள்ள கிடக்கிற, இனி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது அப்படி சொல்றாங்க. அநேகர் சொல்றாங்க இனி உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நாம் முடியாமல், நாம் திரும்ப வர முடியாமல் நாம் தவித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இன்னைக்கு என் வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஏதாவது இடத்துல நீங்க வழுதி விழுந்து கிடக்குறீங்களா? ஏதாவது எழுப்ப முடியாம நீங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாளும் இனி என் வாழ்க்கை இவ்வளவுதான், அப்படி கஷ்டத்துல தான் முடியும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உன் நண்பர்கள் உன்னை பகைத்து சொல்லலாம், உன் வீட்டார் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை மறுதலித்து பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உன்னை உண்மையாக விரும்புகிற என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படிங்கிறார். அவருடைய கிருபையை பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, நாம் வழுதி போகிற பொழுதெல்லாம் அவருடைய அன்பினால், அவருடைய அந்த வேத வார்த்தையினால் நம்மளை நிலைநிறுத்தி அவரோடு சேர்த்து கொள்ள அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய கிருபையோடு சேர்ந்து நீங்க சொல்லுங்க, நான் கடந்த நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கையை என் கர்த்தர் எனக்காய் மன்னித்து அவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர, அவருடைய கிருபைக்குள் என்னை மறைத்து வைத்திருக்கிற, அவர் மார்போடு சேர்ந்து இருக்க பண்ணுகிறவர் எனக்கு உண்டு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அவருடைய கிருபை இன்னைக்கு உங்க மேல அதிகமாக இறங்கி வரும். அவருடைய வல்லமை அதிகமாய் உங்களை நடத்தும். பிரியமானவர்களே, இன்னைக்கு மத்துள்ளவர்கள் எல்லாம் விட்டுருங்க. அவங்க இன்னைக்கு பேசுவாங்க, ஆனா நாளைக்கு நம்மை குறித்து வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்மை குறித்து என்றும் ஒரே போல பேசுகிறவரும், நம்மை குறித்து நோக்கமாய் இருக்கிறவர் இன்னைக்கு பார்த்து சொல்லுறார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு நான் விலகாமல் வைத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அவருடைய கிருபைக்குள்ளதான் இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க, அவருடைய அந்த மகிமைக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை யாருக்கும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ அந்த இடம் நீங்க திரும்பி வர பண்ணுகிறது தேவனுடைய கிருபை. பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தான் நாம் நிலை நின்று கொண்டே இருக்கிறோம். அந்த வெளிப்பாடோடு, அந்த தரிசனத்தோடு நீங்க முன்னாடி போவீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் அவருடைய கிருபை உங்களோடு சேர்ந்து இருக்கும். நீங்கள் எதை செய்வீர்களானாலும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. காரணம், அவர் கிருபை என்னை மறைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி இன்னைக்கு நீங்க நினைச்சு உங்க வாழ்க்கையை தொடங்குவீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய கிருபை உங்களை தொடர்ந்து நடத்தும்படிக்கு. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. உமது பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த காலை நேரத்தில் உமது வேதத்தை நாங்கள் வாசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வேத வார்த்தை மூலமாக பேசினது, உமது கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று நாங்கள் வாசித்தோம். தகப்பனே, அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களோடு கூட உமது கிருபை கூட இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா நாளிலும் உமது மகிமையினால் இவர்களை நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.